இங்கிலாந்து இந்தியா விமன் கடையில் 4th T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் இந்தியா 2 போட்டியில், இங்கிலாந்து 1 போட்டியில் அப்படின்ற மாதிரி இந்தியாவோட லீட் இருக்குது. இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் ஜெயிக்கிற பட்சத்தில் இந்தியா இந்த சீரியஸை சீல் பண்ணுவாங்க. இங்கிலாந்து போராடுவாங்க கண்டிப்பாக. ஜூலை 9 6:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 11 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. உங்களோட வின்னிங்ஸை டெபாசிட்க்கு ஆட் பண்ணும்போது 4% ரியல் கேஷ் அடிஷ்னலாக வருது. இது சூப்பர் பெனிஃபிட்டு, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த போட்டிக்குமே ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்குது, அதையும் பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா அதே லெவனோட போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஸ்மிருதி மந்தானா, சஃபாலி வர்மா நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. போன போட்டியில் ஸ்மிருதி கொஞ்சம் ஸ்லோவாக ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஒரு வேளை கொஞ்சம் பெட்டராக ரொட்டேட் பண்ணியிருந்தா இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கலாமோ, ஏன்னா க்ளோஸாக வந்து தோத்தாங்க. ஒரு த்ரில் வின் இங்கிலாந்துக்கு கிடைச்சிது. எனிவே நல்லா விளையாண்டுருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஜெமிமாவோட இன்னிங்ஸ் சில நேரங்களில் வருது, சில நேரங்களில் டவுன் ஆகுது. இன்னும் டவுட் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹர்மன்பிரீத் இன்னுமே பெட்டராக விளையாடலாம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குறாங்க. ரிச்சா கோஸோட குயிக் இன்னிங்ஸ் இருக்குது. அமன்ஜோத் பேக்கெண்டில் சூப்பராக பேட் பண்ணுறாங்க. அண்டு சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ் மிடில். இதில் அமன்ஜோத்காரும் இப்போ ரீசெண்டாக பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாசிட்டிவாக பார்க்கலாம். தீப்தி எப்பயுமே கலக்குவாங்க, பேட்டிங் வரும்போது டீசெண்டாக விளையாடுவாங்க. பவுலிங் பேஸில் ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க. நியூ பால் அண்ட் எண்டில் நல்லா வீசுவாங்க. எந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வருது. ஸ்னேரனா நல்ல பேட்டிங் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும், பட் நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். அருந்ததி சில நேரங்களில் அவங்களோட முழுமையான ஓவர் வீசுறதுல அவங்க பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங் பவுலராக நிறைய டைம் பார்த்துருக்கோம். அண்ட் ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் நல்ல எபிலிட்டி, பட் முன்ன இருந்த அளவுக்கு இப்போ இருக்கான்னா அது இல்லை. பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ கன்சிஸ்டண்ட்டாக அந்த பவுலிங் விக்கெட் டேக்கிங்கில் ஃபெயிலியரை ஷோ பண்ணுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஸ்ரீசரணியோட பவுலிங் சூப்பராக இருக்குது, ரொம்பவே கலக்குறாங்க. ரீட் பண்ண முடியாத அளவுக்கு பவுலிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கிலாந்து அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. டமி பியூமன் லீட் பண்ணாங்க, அது கண்டினியூ ஆகும். ஏன்னா சீவர் பிரண்ட் இந்த போட்டிக்கும் அவைலபிளாக இல்லை. டங்லி வியட் ஓப்பன் பண்ணுறாங்க. போன போட்டியில் அவங்க 2 பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 137 ரன் வரைக்கும் இருந்தாங்க. அந்த இடத்துல விக்கெட் விட்டாங்க. தொடர்ந்து கடன்னு விக்கெட்ஸ் விட்டாங்க, எண்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சடன் கொலாப்ஸ் அப்படின்றது ஆரம்ப போட்டிகள்லேருந்து கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. டஃப்பாக போகுது. இந்தியன் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவங்க கஷ்டப்படுறாங்க. பியூமனோட பேட்டிங் ஒரு சில இடங்களில் ஓகேவாக இருக்குது. வியட் டங்லி கூட கன்சிஸ்டன்ட் கிடையாது. போன போட்டியில் நல்லா விளாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜோன்ஸ் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க இந்த போட்டிக்கு இந்த சீரியஸுக்கு முன்னாடி. இப்போ அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஸ்கோஃபீல்டும் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட், பட் வாய்ப்பு கிடச்சிருக்கு சீவர் பண்ணிட்டுக்கு பதிலாக. கேப்சி அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. எக்லஸ்டோனோட பேட்டிங் அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ணும்போது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டாப் பவுலிங் கொடுப்பாங்க. இசிவோங் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ண முடியும். இந்த பேட்டிங் டெப்த்தை பார்க்கறதுக்காக இசிவோங் சார்லி டீனுக்கு வாய்ப்பு கொடுத்ததை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் ஆர்லட் அண்டு லின்சி ஸ்மித்தை வெளியில் தள்ளிட்டாங்க. அலர்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர் அண்ட் பேட்டிங் பேஸில் டீசெண்டாக பண்ண முடியும். ஸ்டில் இசிவோங்க்கு போயிருக்காங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சார்லி டீனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங் டீசெண்டாக பண்ண முடியும். லாரன் ஃபைலர் அண்டு லாரன் பெல் 2 பேருமே டீசென்ட் பவுலிங் கொடுக்குறாங்க. குறிப்பாக லாரன் பெல்லோட பவுலிங் விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுறாங்க இந்த பவுலிங்கில். இங்கிலாந்து டீமுக்கு நிறைய விக்கெட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ரீசெண்டாக. மான்செஸ்டரில் தான் இந்த போட்டி. மான்செஸ்டர்னா மழை இல்லாமையா? கண்டிப்பாக மழை இருக்குது. லைட் ட்ரெயின் ஃபோகாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஆன் டைமில் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் டிலே ஆகி ஆரம்பிக்கலாம். மேட்ச் ஷார்ட்டனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லைட் ட்ரெயின் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். மொத்தமாக ஒரே ஒரு போட்டி 180 ரன் இங்கிலாந்து அடித்தாங்க. அந்த போட்டியில் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. 1 செகண்ட் ஒரு வேளை இந்த ஃபோகாஸ்ட்ங்கிற விஷயம் டிஸ்டர்ப் பண்ணாத பட்சத்தில் இந்தியா வெற்றிக்கான வாய்ப்பு முழுமையாக 20 ஓவர்ஸ் நடந்ததுன்னா இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் 3 போட்டியிலுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமு ரன்ஸாக அந்த போர்டு வச்சு அதனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிருக்காங்க. ஸோ அது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலான்னா யோசிப்பாங்க டெஃபினட்டாக. ஏன்னா இந்த ஃபோகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது இங்கே 6 பவுலிங் ஆப்ஷன் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஜமீமா, சஃபாலி இவங்களும் பவுல் பண்ணுவாங்க, பட் அவங்க ரீசெண்டாக பவுல் பண்ணுறதில்ல. அமன்ஜோத்கர், அருந்ததி ரெட்டி 2 பேஸை இங்கே ஸோ பார்க்குறோம். தீப்தி, ஸ்னேரனா, ராதா யாதவ், ஸ்ரீசரணி இவங்க ஸ்பின் பேஸில்.
நியூ பாலில் சில நேரங்கள் அருந்ததி ரெட்டி எடுத்துக்கிறாங்க, கூட தீப்தி வீசுறதை பார்க்குறோம். ஸ்ரீரனா மிடில் பீஸில் தான் பவுல் பண்ணுறாங்க. அமன்ஜோத்கர் சில நேரங்களில் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாங்க. மேபி இன்றைக்கி கண்டிஷன் க்ளோடியாக இருக்குது, ஸ்விங் எதுவும் கிடைக்குது ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்தியா பவுலர்ஸில் ஸ்விங் பேஸில் யோசித்து இயர்லி ஓவர்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரேராக நான் பார்க்குறேன். ராதா யாதவ் மிடில் அண்ட் லேட்டர் ஓவர் அண்ட் ஸ்ரீசரணி சில நேரங்களில் பவர் பிளேயில் வர்றாங்க. எண்டோரில் வீசுகிறாங்க தீப்தி அண்டு ஸ்ரீசரணி, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் டங்லி வியட் இவங்கெல்லாம் முன்னாடி பவுல் பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக இங்கே பவுல் பண்ணுறது இல்லை, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணோம். அண்ட் கேப்சி சில நேரங்களில் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 5 பவுலரை ஸ்டிக் பண்ணி போகிறாங்க, அதுதான் எதிர்பார்ப்பு. எக்லஸ்டோன், ஃபைலர் அண்ட் பெல் மோஸ்ட் ப்ராபப்ளி முழுமையாக வீசிடுறாங்க. இசிவோங், லாரன் பெல் எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. ஹர்மன் பிரீத், இசிவோங், டீனு, ஃபைலர் இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஹர்மன் பிரீத் சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. இசிவோங்க பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பண்ண முடியும். சடனாக டாப் ஆட கொலாப்ஸ் ஆகி பேட்டிங் பேஸில் ஒரு 20-30 ரன்ஸ் அப்படின்னு வரும்போது பெஸ்ட்டாக பார்க்கலாம் இசிவோங்க அந்த கன்சிடரேஷனில். இல்லை குறிப்பாக இங்கிலாந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்லி டீன் விக்கெட் டேக்கிங் பவுலர் ரீசெண்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. லாரன் ஃபைலர் டீசெண்டான பவுலர், அவங்க விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டன்ட் கிடையாது. சில நேரங்களில் அந்த 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தானா, அமன்ஜோத்கர், தீப்தி சர்மா நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்க பிளேயர்ஸு. இல்லை நான் பவுலர் சைடு யோசிச்சா ஸ்ரீசரணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எண்டோரில் வீசும்போது விக்கெட்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி பாயிண்ட்லையும் யோசிக்கணும். எக்லஸ்டோன் அந்த பாயிண்டில் தான் வைக்கிறேன். பேட்டிங் பேஸில் கொஞ்சம் அவுட்புட் கொடுக்கலாம், ஒரு 20 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவாக பார்க்கணும். லாரன் பெல்லை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க எண்டோரில். அது குயிக்காக அடிக்க போய் விக்கெட் விடலாம். அந்த நேரத்தில் நியூ பாலில் கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடச்சா நல்லா பண்ணுவாங்க அவங்களோட ஹைட்டுக்கு. சோஃபி எக்லஸ்டோன், லாரன் பெல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க, ரிஸ்க் இருக்கு பட் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் கோஸ் நல்ல சாய்ஸ், எம்மி ஜோன்ஸ் கூட சூப்பர் சாய்ஸ். இன்னைக்கு ரெயின்ஃபால் மேட்ச் இந்த விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சா ஜோன்ஸ் வந்து டீசென்ட் சாய்ஸாக பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன் பிரீத் ஒரு சில டீம்ஸில் டேனி வியட் பிக் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணுறது ஓகே. அண்டு அவ்வளோவா கான்ஃபிடண்ட்டாக கன்சிஸ்டன்ட் பேஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறனால யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரைட், ஆல்ரவுண்டர்ஸில் சீவர் கிடையாது, தீப்தி, கேப்சி ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம், ஒய் நாட் ட்ரை பண்ணலாம். அண்ட் அமன்ஜோத்கர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. பவுலிங் பேஸில் எக்லஸ்டோன், சார்லி டீன் டெஃபினட்டாக 4 ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த ஒரு கான்செப்டில் பண்ணலாம். லாரன் பெல்லு, அருந்ததி ரெட்டி ஒரு சில டீம்ஸில் சொல்லப்போனால் 2 பேஸை இனிஷியலாக அந்த ஸ்விங் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். மழை பெய்யறதுனால கொஞ்சம் கன்சிடரபிள். இசிவோங்க நான் கன்சிடர் பண்ணுறேன், பேக் அண்டில் ஹிட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம். ஃபைலர் நிறைய நேரங்களில் இந்த ரெயின்ஃபாலில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்ரீசரணி இப்போ 1 மோர் அப்படின்னு பார்க்கும்போது டீனை நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கேப்டன் தீப்தி டீசெண்டான சாய்ஸு, பவுலிங் பேஸில் பேக் ஹேண்டில் வீசுகிறாங்க. அண்டு எக்லஸ்டோன் இன்னொரு சாய்ஸு. கன்சிடரபுளாக மந்தனாவை நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க கேப்டனாக, அந்த பேஸில் பார்க்கணும். அண்ட் அமன்ஜோத்கரையும் கொஞ்சம் பிக் பேஸில் அதிகமாக எடுத்திருக்காங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக. அண்ட் இப்போதைக்கு இந்த டீமு இன்றைக்கி ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் ஆப்பில், அது எக்ஸல் 11ல் பார்த்துக்கங்க. டீம் பாருங்கள். விக்கெட் கீப்பர் 2 விக்கெட் கீப்பர் எடுத்துக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பவுலர் டீனை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எமி ஜோன்ஸுக்கு போகலாம், அது நல்ல சாய்ஸு. குறிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இங்கிலாந்து இருந்தால் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக கூட நான் யோசிக்கிறேன். எமி ஜோன்ஸ் டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.